அனந்தாள் கோவிந்தா கோபாலா யாரிதடி நீதபா சன்னிதபா பாக்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமா 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 நாராயணவக நமநாராயணவக எல்லா வல்ல எம்பெருமான் கூட இருக்கக்கூடிய இந்த புண்ணிய சேத்திரத்திலே நல்லவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுத்த அதிகாரத்தை பார்க்கின்ற பொழுது வருவான் வடிவேலன் அழகு இளமை தமிழுக்கு சொந்தமாக விளங்கக்கூடிய சரவணபவா என்று சொல்லப்பட்ட சடாச்சர மந்திரத்தை கையிலேந்தி 84 லட்சம் ஜீவராசிகளும் வாழ வேண்டும் என்பதற்காக நம்மளையெல்லாம் காத்து ரட்சிக்கின்றானே அழகன் குகன் ஆறுமுக வேலனாக காட்சி தரக்கூடிய தமிழ் கடவுள் தென்பரங்குன்றத்திலே குடியிருக்கக்கூடிய பழமுதிர் சோழியில் குடியிருக்கக்கூடிய அற்புதமான தமிழ் கடவுள் அனுக்கிரகத்தினாலே ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யாவிடில் எனது சரசானது 1008 சுக்கா விடுவாங்க இருப்பதை கொண்டு சிறப்பாக செய்யக்கூடிய காலம் வந்து விட்டது. உயர்ந்த எண்ணத்தை கொண்ட மனிதர்கள் எல்லாம் உயர்ந்து கொண்டே இருந்தாலும் நல்லதற்கான வழியை பார்க்க வேண்டிய காலகட்டாயம் இருந்தாலும் அச்சுதன் அனந்தன் கோவிந்தன் மாதவன் மதுசூதனன் திருவிக்கிரமன் ரிஷிபேஷ் என்றெல்லாம் 1008 நாமத்தோட ஒளிய அழகுபடைத்த என் பாட்டனாகப்பட்டவன் பார்க்கடலில் குடிகொண்டிருக்கின்றானே அழகுபடையா சர்வேத்ராம கோவிந்தராம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. மதுரையில கத்தி கத்தி தூக்கி ஆயிடுச்சு. ஆமா பெருமாளை போய் திரும்ப அழகரை போய் சேர்த்தாச்சு. ஆனா இருந்தாலும் வருஷ வருஷம் திருமணம் நடக்கணும், வருஷ வருஷம் அழகர் வரணும், வருஷ வருஷம் இங்கே திருவிழா நடத்தணும், வருஷ வருஷம் நம்மளும் வரணும். இறைவன் பிராப்தம் யாருக்கு முடியுமா? எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. எந்த ஊர்ல எந்த சாப்பாடு சாப்பிடணுமோ ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம். அப்பேற்பட்ட மறுபடியும் இந்த மேடைக்கு என்னை அழைத்த கிராம பொதுமக்களுக்கும் அன்பு சார்ந்த ஆன்மீக பெருமக்களுக்கும் நாடகக்கலை ரசிக பெருமக்களுக்கும் இந்த ஊர் நாட்டாம மறக்கக்கூடாது. அவர் 2 தடவை போன் பண்ணார் எனக்கு. அப்பேற்பட்ட மெருமையான இந்த கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்ன சார்பாக கலைஞர் பெருமக்கள் சார்பாக நன்றி கடந்த வணக்கம். இருந்தாலும் பச்சை நிறமன் திருமணியை பார்க்கின்ற பொழுது பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவள் செவ்விதழே பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவள் செவ்விதழே பச்சை நிறம் அவள் திருமேனி பவள நிறம் அவள் செவ்விதழே மஞ்சள் நிறம் அவள் தேவி முகம் மஞ்சள் நிறம் அவள் தேவி முகம் வெள்ளை நிறம் அவள் திருவுள்ளம் மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் வெள்ளை உள்ளம் அவள் திருவுள்ளம் மலர்களிலே பல நிறம் கண்டேன் நல் மாதவன் வடிவும் அதில் கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் திருமாலவன் கருணை முகம் கண்டேன் நானிடம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு நாடினம் நாரணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அணிதினம் என்றும் அவள் கூட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அடியவர்க்கென்றும் அருள் கூட்டு மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் கருணை முகம் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாலவன் கருணை நிறம் கண்டே பக்தி என்னும் திரு நூலெடுத்து பாசம் என்னும் நல்ல மலர் கொடுத்து கண்ணா கண்ணா கண்ணா
மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாளவன் கருணை முகம் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே திருமாளவன் கருணை நிறம் கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே உலகம் என்னும் நாடக மேடை. இந்த உலகம் என்னும் நாடக மேடையை நடிக்க வந்த நடிகர்கள் நாமெல்லாம். ஒவ்வொரு மனுஷாளுக்கு ஒரு வேஷத்தை பகவான் கொடுத்திருக்கின்றான். ஏழை என்ற வேஷம், பணக்கார வேஷம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேஷம். 1000 வேஷத்தை ஆண்டவன் கொடுத்தாலும் எல்லா மனுஷாளுக்கும் கடைசி வேஷம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கும். அது உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன் பார்க்காது, நல்லவன் கெட்டவன் பார்க்காது, வசதி படைத்தவன் வசதி குறைந்தவன் என்று பார்க்காது. எல்லா பகவானுக்கு ஆண்டவன் ஒரு வேஷத்தை கொடுத்துருக்கான். கடைசி வேஷம் எந்த வேஷம்? கண்ணை மூடி கிடக்கும். வர்றவன் போவேனா மாலை போடுவேன். சில பேர் வையுவேன், சில பேர் நல்லா பேசுவேன். கடைசி அடி டம்மு டம்மு டம்முன்னு அடிப்பேன். யார் வைக்கிறா, பொண்டாட்டி பக்கத்தில் அழுகிறாளா, புள்ள சிரிக்கிறானா எவனுக்கும் தெரியாது. அதான் கடைசி வேஷம். கோவிந்தா கோவிந்தா. வீட்டை விட்டு வெளியில போற இடமெல்லாம் பயத்துடன் போகக்கூடிய மனிதன். பயமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நல்ல உள்ளத்தை கொடுத்திருக்கின்றான் ஆண்டவன். நல்ல வார்த்தைகளை உச்சரிக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் நடக்க வேண்டும். அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று முன்னோர்கள் சொல்ல வாக்கை கிணங்க நாமெல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். எல்லா வல்ல பகவான் அனுக்கிரகத்தினாலே நோயெல்லா பெருவாழ்வு தந்து ரசிக்க வேண்டும். இந்த வறண்ட பூமிக்கு வர்ண பகவான் மலையை தந்து ரசிக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. இருந்தாலும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் ஒரு கஷ்டத்தை பகவான் கொடுத்திருக்கின்றார். எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கு. அதனால வாழாம இருக்கமா? அவ வழியில போய்கிட்டே இருக்கிறோம். பகவான் பார்ப்பான்னு ஒரு நம்பிக்கை. இந்த இறை நம்பிக்கை இல்லாவிட்டால் மனிதன் மிருகமாக மாறிவிடுவான். அதனாலதான் கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் வச்சு திருவிழா வச்சு நாடகம் எதுக்காக வைக்கிறோம்? பொது இடத்துல எல்லாரும் ஒன்னா உட்காந்து பார்க்கறதுக்காக, சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த ஒன்று கூடக்கூடிய அற்புதமான இடங்கள் இந்த இடம். தானா கிடா வெட்டி தானா சாப்பிட்டு தானா தூங்குறதை விட 10 பேருக்கு அன்னதோட்டு மகிழ்வது பெரிய புண்ணிய காரியம் என்பார்கள். அப்படிப்பட்ட புண்ணியத்தை தேடக்கூடிய இந்த அற்புதமான இந்த இடத்துல நற்கழகத்திற்கான வழியை துவங்க வேண்டிய காலகட்டாயங்கள். எல்லா இடத்துலையும் மனிதன் சந்தோஷமா இருக்கான். மனிதன் சந்தோஷமா இருக்கிற எந்த இடம் தெரியுமா? கிளவி செத்தாலும் குடிப்பான், குமரி சமைஞ்சாலும் குடிப்பான், ஒரு பிள்ளைய ஒருத்தன் கூட்டு ஓடினாலும் குடிப்பான், 2 நாள் முடிச்சு கல்யாணம் முடிச்சாலும் குடிப்பான், அதே பிள்ளைய 5 நாள் கழிச்சு டைவர்ஸ் பண்ணாலும் குடிப்பான். இந்த குடிக்கிறதுக்கு 1000 காரணம் உண்டு. ஆனா மனிதன் சிந்திப்பதற்கு ஒரே ஒரு இடம் இருக்கு. அது எந்த இடம் தெரியுமா? வீடா? கிடையாது. கோவிலா? கிடையாது. கல்யாண விடா? கிடையாது. காது குத்து விடா? கிடையாது. மனிதன் தன்னை உணர்ந்து கொள்வதற்காக ஒரே ஒரு இடம். அது எது? கடைசி இடம். சுடுகாடு என்று சொல்லப்பட்ட இடுகாடு. என்ன பண்ணுவா? பிணத்தை தூக்கி போய் வச்சிருவா, செருப்பு கழட்டி வாக்கரிசி போட போடுவா ஒவ்வொருத்தலாம் வரிசையில். அப்பத்தே மனிதன் தன்னை உணர்ந்து ஒரே ஒரு உண்மை பேசுவேன். என்ன உண்மை தெரியுமா? செருப்பு கழட்டி போட்டு வாக்கரிசி போடும் பொழுது என்னடா வாழ்க்கை, இதுக்குத்தான் வாழ்றோமா என்று மனிதன் தன்னை உணர்ந்து உண்மை பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை சுடுகாட்டில் மட்டும் வரும். வெளியில செருப்பு போட்டு வீட்டுக்கு வருவேன், இருக்கிற அநியாயம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்ப காரணம் என்ன? மனிதன் தன்னை உணராதவரை, இந்த உலகம் உள்ளவரை யாரும் திருந்த முடியாது. நான் புத்தி சொன்னது போல 10 பேர் பார்த்து திருந்த போறாங்களா? ஆனா நாடகக்கலை என்பது ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட கலை தான் இந்த நாடகக்கலை. சாதாரண விஷயம் கிடையாதுங்க இது. 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வைங்க, பெத்த பிள்ளைய உட்கார சொல்லி புத்திமதி சொன்னா எந்த பிள்ளையும் கேட்காது. ஒரு 25 நகை எடுத்து கொடுங்க, பொம்பளை பிள்ளைய உட்கார சொல்லி அப்பா அம்மா புத்திமதி சொன்னா கேட்குமா? அண்ணன் தம்பி சொன்னா கேட்பானா? ஆனா கிடையாது. ஆனா நாடகத்தில் எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து சாப்பாடை போட்டு மேடையை போட்டு எங்களை நடிக்க வைத்து விடிய விடிய நாங்கள் சொல்ற கேட்குறீங்க பார்த்தீங்களா? நீங்க தான் முதல் தெய்வம். நாங்களும் பெரிய ஆளு கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனை 10 மணி நேரம் கிடையாது, 5 மணி நேரம் கிடையாது, ஒரு 6 மணி நேரம் கட்டுக்குள் வைக்கக்கூடியது அந்த கலைக்கு மட்டும்தான் உண்டு, வேறு எதுக்குமே கிடையாது. எப்படி? கலை நினைத்தால் மனிதனை உட்கார வச்சு 4 மணி நேரம் உட்கார வைக்கலாம். ஆனா சாதாரணமா 4 மணி நேரம் ஒரு இடத்துல உட்கார முடியுமா நம்மளால? அப்ப என்னங்க இருக்கு இந்த உலகத்துல? கலையை விட சிறந்த பொக்கிஷம் எதுவும் கிடையாதுங்க. நற்கலை. ஆடணும், பாடணும், பேசணும், நடிக்கணும், மக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆண்டவன் கொடுத்த 16 செல்வம் இருக்கின்றது. இந்த 16 செல்வத்துல எல்லாமே வந்துட்டு போயிடும். ஆனா நிலையான செல்வம் அருள் செல்வம் என்பார்கள். அது எப்படி பெற முடியும்? கோவிலுக்கு போறோம், கிடா வெட்டுறோம், திருச்செந்தூருக்கு போறோம், வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா கத்துறோம், ஜாமி வந்துருமா? வரவே வராது எந்த ஜாமி. இப்ப யாருக்காக ஜாமி வரும்? எவனு ஒருவன்
அடுத்தவன் மனதை புண்படுத்தாமல் நடந்து கொள்கின்றானோ அவனுக்கு மட்டுமே இறைவன் காட்சி கொடுப்பேன். அதே முக்கியம். நீ விடிய விடிய 4 கிடா வெட்டிட்டு விடிஞ்சு பார்த்தா தம்பி கூடாட்டி கூட்டு போனா ஜாயம் பார்க்குமாடா? பிரச்சனை அங்கேதான் இருக்குது. நீ எதுவுமே செய்ய வேணாம். நீ சோறும் போட வேணாம், அன்னதானம் போட வேணாம், பொங்க வைக்க வேணாம், கிடா வெட்ட வேணாம். அடுத்தவனுக்கு தொந்தரவு இல்லாமல் வாழு. அதுதான் வாழ்க்கை. அப்படி நம்ம வாழ்றோமா? கிடையாது. ஒரு பொழுது வாழ்வதில் யார் கருதுபவ கோடியமலை. என்னைக்கே பிறந்து விட்ட மனிதன் என்னைக்கே ஒரு நாள் சாக போறேன் எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்னைக்கே சாகல. ஒரு மனிதன் தினந்தோறும் பிறக்கின்றான், தினந்தோறும் இறக்கின்றான். அது எப்படி? இரவில் தூங்குகின்ற பொழுது இறப்பு, காலையில் எழுந்து பார்த்தால் தான் மறுபிறப்பு. இந்த இரவில் என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? இதுதான் மனித வாழ்க்கை. ஏதோ உணராத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கெல்லாம் எல்லாம் கொடுத்த பகவான். மனிதன் நினைப்பதுண்டு, ஆண்டவன் நடத்துவது உண்டு. மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு, பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு, பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நிலைக்கும் என்று. அதில் லாபம் என்ன? அவள் ஆட்சி நடக்கின்றது. மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நிலைக்கும் என்று. விதியின் தடங்களிலே விரைந்து பயணம் செய்தார். விதி என்ற ரங்களிலே விரைந்து பயணம் சென்றார். மதியும் கலங்குதடா, என் மனதும் கருகுதடா, மதியும் மயங்குதடா, என் மனமும் கலங்குதடா. கொடுக்க எதுவும் இல்லை, குழப்பம் பிறந்ததடா. கணக்கை முடித்து விட்டேன், அந்த கவலை வளர்ந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நினைக்கும் என்று, வாழ்வு நினைக்கும் என்று, வாழ்வு நினைக்கும் என்று. உறவு உள்ள வரையில் நன்மைகள் செய்யக்கூடிய காலகட்டாயத்தை பார்க்கக்கூடிய காலகட்டாயங்கள். கேரிக்கல் மேடு நாடக ரசிகர்கள். அன்பு சார்ந்த கேரிக்கல் மேடு நாடக ரசிகர் மன்றத்தின் சார்பாக அன்பு சார்ந்த உள்ளங்கள் ஒரு 5 பேர் உட்காந்தாவது கைதட்டுகள், அதே போதும். காசு பணம்லாம் தேவையில்லை. ஒரு மனிதனுக்கு 4 கைதட்டினா போதும். அவன் என்னமோ உலகத்தில் பறக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்துவிடும். கேரிக்கல் மேடு ஞாபகம் இருக்கா? கேரிக்கல் மேடு அன்பு சார்ந்த நண்பர்கள், பழனியாண்டி என்று சொல்லப்பட்ட உறவினர்கள் அடியனை பாராட்டி பெருமைமிகு இந்த உள்ளத்திற்காக பணமாலையை கொடுத்திருக்கின்றார்கள். நல்ல உள்ளங்களுக்கு என சார்பாக, கலைஞர் பெருமக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம். ஆமாம், இருந்தாலும் ஏதோ பெண்ணாகப்பட்டவளுக்கு விழுந்தாலே என்ன சப்தமாக இருக்கக்கூடும்? அற்புதமான ஓசைக்கு சொந்தக்காரி, அழகு படைத்தவளாக இருக்கின்றாளே, ஓடி விளையாடுகின்ற மான்குட்டியை போல் இருக்கின்றாள். அடடா, முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனே, பத்தி நெறி அறிவித்து பலவில்கள் பாடுவிடம்
சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அடையாண்ட அத்தா என்று ஒரு காலத்தில் சிவனை பத்தி பாடின. அதுபோல இந்த பெண்ணாகப்பட்டவள் அழகன் குகன் சண்முகனுக்காக ஆளோடம் ஓம் என்று பிரணவ மந்திரத்தை சொல்லுகின்றாளே, எப்பேற்பட்ட பெண்ணாக இருக்கின்றாள். அடடா, அன்னை மீனாட்சி போல் தோற்றத்தை கூடியவர் இருக்கின்றாளே. அன்னவளை பார்த்தால் ஆமா காதல் பாட்டு பாடணும், சோக பாட்டு பாடணும், வள்ளியோட சண்டை போடணும், அதுக்கு முன்னாடி பப்பனோட பாயணும். எவ்வளவு வேலை பார்த்தீங்களா? பேசாம கும்பாபிஷேகம் பண்ணணுமா, ஒரு 15 லட்சம் வாங்கணுமா, படுத்து வீட்டுக்காரி சொன்னா கேட்கறமா முடியலையே. ஏன்னா இந்த வருஷம் நாடகத்துக்கே நான் போகல. நாளே நாடகம் வாங்கினேன். உங்க ஊர் என் மயம் ஒரு ஊர் கொடுத்துருக்காப்புல, பரமக்குடி பக்கம். ஆமாம், அதுக்கோட அன்னைக்கு அகரத்துப்பட்டி பம்மன் இந்த 4 நாடகம் இந்த வருஷம் வாங்கியிருக்கேன். வேறு எந்த நாடகமே வாங்கலை. இதுவுமே வர முடியாத சூழ்நிலை. நாளைக்கு வருடாபிஷேகம். நாட்டாம் ஐயாவும் நம்முடைய அமைப்பாளர் சுப்பிரமணிய அவர்களும் எப்படியாவது வந்துருங்கண்டாங்க. நான் சொன்னேன், எனக்காக கார் வாடகை நீங்கள் கொடுக்க வேணாம், செலவழிக்க வேணாம், யாரையாவது நாரதர் போடுங்கண்டாங்க. காசை பற்றி என்ன கேட்க, நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்தால் போதும்ண்டாங்க. அந்த ஒரு வாரத்தை போதாத மனிதருக்கு. அப்படிப்பட்ட நல்ல உலகத்திற்காக பகவான். ஏன்னா இங்கேயும் கத்தி அங்கேயும் போய் காலையில் சுவாக சொல்லணும், இல்லாட்டா அந்த ஊருக்காரன் காசு கொடுக்க மாட்டேன். என்ன செய்யறது? மாடா பிளந்தால் உடைச்சாகணும், ஆடா பிளந்தால் கத்தி ஆகணும், கழுதையாக இருந்தால் பொதி சுமந்தே ஆகணும். ஆனால் மனிதனாக பிறந்த மனிதனாக நம்ம இல்லை. அதானே பிரச்சனை. நல்லா யோசிச்சு பாருங்க. 6 அறிவு படித்த சிவனாகப்பட்டவன் மனிதனுக்கு 6 அறிவு. ஆனால் மரத்திற்கு ஓரறிவு. ஆனால் மனிதன் செய்ய முடியாத மரம் செய்யுது. நம்ம பெருசு பெருசுன்னு கேட்குறோமே. எல்லாரும் பேசுவா ஊருக்குள்ள, என்னை கேட்காம எதுவும் நீ செய்யக்கூடாது, என்னை கேட்டால் அந்த கோவிலில் கும்பாவியை வைக்கிற, என்னை கேட்டால் அந்த ஊரில் நாடகம் போகிற, என்னை கேட்காம தண்ணியை மோக்கக்கூடாது. இப்படி எல்லாரும் பேசுவோம் ஊருக்கு. நம்ம பேசுகிறோமே, இந்த இயற்கை பேச ஆரம்பித்தா நம்மளால தாங்க முடியுமா சொல்லுங்க? என்னைக்காவது இந்த காற்று பகவான் வாயு பகவான் இருக்காரே, என்னைக்காவது நம்ம முன்னாடி உட்காந்து என்னை கேட்காம நீ மூச்சு விடக்கூடாது, ஒரு பயனும் இருக்க முடியாது, செத்து போவோம்ல. அப்போ இயற்கை பேச ஆரம்பிச்சு விட்டால் இந்த பூமாதேவி என்னைக்காவது பேச ஆரம்பிச்சு என்னை கேட்காம எவ்வளவு இங்கே நடக்கக்கூடாது. நம்மளால நடக்க முடியுமா? இயற்கை பேச ஆரம்பித்து விட்டால் மனிதனால் பேச முடியாது. ஆனால் நம்மளை விட பெரிய சக்தி என்ன? பஞ்சபூதம் என்று சொல்லப்பட்ட நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று சொல்லப்பட்ட இயற்கையை தெய்வமாக சொல்லப்பட்ட மதம் தான் இந்து மதம். ஆனால் நம்ம மதம் மாதிரி வேற எந்த மதம் கிடையாதுங்க. அப்படி சொல்லக்கூடாது. என் தாயும் நல்லவள், அவர்கள் தாயும் நல்லவர். அதே மனுஷனுக்கு அழகு. என் மதம் மட்டும் நல்லவன் சொல்லவே கூடாது. ஆனா ஒரு இந்துவா பிறந்து விட்டால் இந்துவா வாழ கத்துக்க, முஸ்லீமா பிறந்து விட்டால் முஸ்லீமா வாழ கத்துக்க, கிறிஸ்டினா இருந்தா கிறிஸ்டினா வாழ கத்துக்க. ஏன்னா எல்லா தெய்வமும் அவங்களுக்கு படைச்ச ஆண்டவன் கொடுத்துருக்கான். ஆனா இந்துவாக இருந்து நீ பள்ளிவாசலுக்கு போ, சர்ச்சுக்கு போ, அது பெருமை. நீ முஸ்லீமா இருந்து கோவிலுக்கு வா, அது பெருமை. ஆனா இருக்கிற மதத்துல எவன் மதம் மாறுறானோ அது பெத்த தாயை வைக்கிறதுக்கு சமம். நல்லா யோசிச்சுக்கோங்க. முதல்ல எப்படி மதம் மட்டும் மாறாதங்க. உலகத்துல இதை விட பாவம் உலகத்துல எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட எதுக்காக சொல்றோம்டா, முனியாண்டி நீ கபஸ்டீனா மாறிட்டான், பிச்சைமுத்து நீ பச்சைக்கனியா மாறிட்டாரு. காரணம் என்ன? இந்துக்கள் நாடுன்னு சொல்றதுக்கு 2 நாடு தாங்க இருக்குது. ஒன்று நேபாளம், இன்னொன்று இந்தியா. ஆனால் இந்துக்கள் நாடுன்னு நம்ம சொல்றதுக்கு எவன் விட மாட்டேங்கிறேன். கருப்பு கொடி கூட்டிக்கிட்டு நம்மளை வைய ஆரம்பிச்சிட்டேன். ஏன் யோசிச்சு பாருங்க. நான் அரசியல் பேசுறதுக்காக சாதி பேசுறதுக்காக வரல. ஒரு தமிழர் பண்பாடு எப்படி முக்கியமோ அதுபோல் இந்து கலாச்சாரம்னு ஒரு முக்கியம் இருக்குது. இந்த இந்து கலாச்சாரத்தை கெடுக்காம பாதுகாக்க வேண்டியது நீங்க, வேற யாரும் கிடையாது. எவனாவது ஓட்டுக்காக எல்லாம் பேசுவேன், நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? இந்த மதத்தில் பிறந்திருக்கோம், முனியாண்டியை கும்பிட்டுருக்கோம், சிவபெருமானை கும்பிட்டுருக்கோம், இருளாயி, ராக்காயி, பேச்சியம்மன், வேட்டச்சாமி எல்லாத்தையும் கும்பிட்டுருக்கோம். இன்னையுமே போய்கிட்டு நம்மளை போய்கிட்டு ஆதி திராவிடர் அது என்னடா ஆதி திராவிடர்? இல்லை யோசிச்சு பாருங்க. எல்லாம் தமிழர்கள் தான், எல்லாம் இந்து மதம் தான். இந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் மேடையில் எங்களை போல ஆளுக பேசுகிறோம். நாங்கள் உண்மையை பேசுகிறோம். 4 பேர் என்ன சொல்லிட்டேன், பிஜேபி காரனாக இருப்பானோ எப்படி? அப்போ எது பேசுகிறாலும் கட்சியில் போய் சேர்த்துறேன். அதே பிரச்சனையே. இப்போ என்ன யூடியூப் வேறு எடுத்துறாங்களா, இப்போ ஈஸியாக கேஸ் வேறு போட்டுறாங்க. அதனால எதுவும் பேச முடியல. அடிப்படையிலே கட்சி எப்படி பேசலை. நீ பிறந்த மதம், நீ வாழ்ந்த இடம், இந்த ஊருக்குள்ளே வாழ்கிறேன்டா, ஊரை விட்டு போகும்போது உனக்கு ஒரு நினப்பு வரும். 1000 ஊரில் நீ இரு, ஒரு சொந்த ஊரில் வந்து ஒரு புளிச்ச தண்ணியை குடிச்சிட்டு படுக்கிற சுகம் எந்த ஊர்லையும் கிடைக்காது. நல்லா யோசிச்சு பாருங்க. அதுபோலதான் உன் மதம், உன் தாய், உன் சொந்த பந்தம், உன் சாதி, உன் உறவினர்கள், உன் நாடு என்று பற்று வர வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை வளர்க்க வேண்டும், நல்லவரோடு சேர வேண்டிய காலகட்டாயங்கள். அற்புதமான நல்ல பெண்ணாக இருக்கின்றாளே, அற்புதம் படைத்த சுந்தர வள்ளியாகப்பட்டவள். அவளை பார்க்கிற பொழுது அற்புதம் படைத்தவளாக இருக்கின்றாள். கவிதை அரங்கேறக்கூடிய நேரமாக இருக்கின்றாளே. கவிதை அரங்கேறும் நேரும், மலர்கணைகள் பரிமாறும் தேகும்,
இனி நாளும் கல்யாண ராகம், இனி நாளும் கல்யாண ராகம். நினைவில் சங்கீதமாகும், கவிதை அரங்கேறும் நேரம், மலர்கனிகள் பரிமாறும் கூடம். இனி நாளும் கல்யாண ராகம், நாளும் கல்யாண ராகம், உங்கள் நினைவில் சங்கீதமாகும். கவிதை அரங்கேறும் நேரம், மலர்கலைகள் பரிமாறும் தேரும். பார்வை உன் பாதம் தேடி வரும் பாவை என் ஆசை கோடி, பாவை உன் பாதம் தேடி வரும் பாடல் என் ஆசை கோடி. நிற்காமல் பல்லாக்கில் ஏறி நம் கலப்பும் உல்லாத தேரில், அங்கம் தமிழோடு சொந்தம் இது என்றும் திகட்டாத பந்தம். கவிதை அரங்கேறும் நேரம், மலர்கடிகள் பரிமாறும் தேகம். கைகள் பொன்னேனி கலந்து வரும் பொய்கை கொண்டாடும் விருந்து, கைகள் பொன்மேனி கலந்து வரும் பொய்கை கொண்டாடும் விருந்து. இனி சொற்கும் வேறென்று அதற்கு, இனி சுகமும் ஈடில்லை அதற்கு. அங்க மறையாத சொந்தம், இனி என்றும் மறையாத பந்தம். கவிதை அரங்கேறும் நேரும், மலர்கலைகள் பரிமாறும் தேரும். இனி நாளும் கல்யாண ராகம், உன் நினைவு சங்கீதமாகும். கவிதை அரங்கேறும் நேரும், மலர்கலைகள் பரிமாறும் தேரும். வருகிற இடமெல்லாம் சிறப்பு தரக்கூடிய பெண்ணாக இருக்கின்றார். அடடா, அற்புதம் அடைவித்தவளாக இருக்கின்றார். அற்புதமான ஆண்மகன். இந்த ஆண்மகனுக்கு கிடைத்த பெருமை யாருக்கும் கிடைக்காது. ஆனா என்னதான் ஆண்மகனை இந்த உலகம் உள்ளவரை போற்றினாலும் ஒரு வீட்டுக்கு முதல் தெய்வம் பெண். பெண்ணத்தான் தெய்வம்னு சொல்லியிருக்கா. எங்கேயாவது ஆம்பளை ஜாமினி சொல்லியிருக்கானா? காரணம் என்ன? ரத்தத்தை பாலாக கொடுக்கக்கூடிய தகுதி பெண்ணுக்கு மட்டும் உண்டு. ஒரு கோமாதா என்று சொல்லப்பட்ட பசுவில எப்படி 33 கோடி தெய்வங்கள் குடியிருக்கின்றார்களோ அதுபோல் தன் ரத்தத்தை பாலாக கொடுத்து ஜீவனை காக்கக்கூடிய ஒரு பெண் தான் குடும்பத்தில் முதல் தெய்வம். அவ என்ன தவறு பண்ணாலும் மன்னிச்சு விடணுமா. இதே பெத்த கணவனுக்கும் தகப்பனுக்கும் உள்ள வித்தியாசமா. காரணம் தெரியுமா? பெண்ணம்பள் மலர் போன்றவள், மென்மையானவள், எல்லாத்துக்கும் அடிபணிஞ்சிருவான். ஆனா ஆணாகப்பட்டவன் அப்படி கிடையாது. முரட்டுத்தன்மை, எதை எடுத்தாலும் உற்று நோக்கி ஆராய்ந்து பார்க்கக்கூடியவன். ஆனா பெண்மையாகப்பட்டவள் இருக்கின்றாலே தியாக மனப்பான்மையுடன் எல்லாம் தரக்கூடிய பெண்ணாகப்பட்டவள். கணவனுக்கு சுகம் கொடுத்தால் மட்டும் போதுமா? ரத்தத்தை பாலாக கொடுக்கின்ற பொழுது வலிக்கின்ற வழி இருக்குதே, அது பெரிய வழியா. அது யாருக்கும் தெரியாதான். பெண்ணா பிறந்தா மட்டும்தான் உணர்ந்து பார்க்க முடியும். ஆனா நம்ம அப்படி பெண்மணி அப்படி நினைக்கிறோமா? பெண்களை கருமாறி, உருமாறி, பேச்சியம்மன், ராக்காயம்மன், இருளாயம்மன், முத்துமாரி, மீனாட்சி, எத்தனையோ பேர் வச்சு பெண் தெய்வத்தை கூப்பிடுறோம், சாமியை கும்பிடுறோம். ஆனா வீட்டில் உள்ள பொண்டாட்டி என்னைக்காவது நம்ம கும்பிட்டுருக்கோமா? கும்பிட்டோம்னு சொன்னா போச்சு, அவளையும் சண்டை வந்துடும். ஆனா ஆதி காலத்தில் என்ன ஆச்சு தெரியுமா? இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கணவன் காலை ஒரு 5:30 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு சாம்பிராணி போட்டு வீட்டில் என்ன பண்ணுவா? புருஷன் காலை போய் தொட்டு கும்பிடுவா. இது அந்த காலத்து பெண்ணும். இப்போ நம்ம பொம்முனாட்டி எந்திரிக்கிறதே 9 மணி ஆகுது. எந்த சாம்பிராணி போடுறது? அப்போ ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு எந்த பெண் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்காளோ அந்த குடும்பத்தில் சீதேவி வருமா. சூரிய உதயத்துக்கு அப்புறம் எந்த பெண் எந்திரிக்கிறாளோ அந்த குடும்பத்தில் என்ன சம்பாதிச்சாலும் சொத்து நிற்காதான். அது காரணம் என்ன? காலையில் எழுந்தவுடன் ஒரு பெண்ணுக்கு மகாலட்சுமி கடாச்சாரம் வரணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த பொம்பளை என்ன பண்ணும்? காலையில் புருஷங்களை போய் தொட்டு கும்பிடணும். மணிகண்டா, என் மக எப்படி தொட்டு கும்பிடுதுல? அப்போ அந்த பெண்ணுக்கு அழகு. ஆனால் அந்த பிள்ளைய தொட்டு கும்பிட போகுது. இவன் தண்ணியை குடிச்சிட்டு எங்கிட்டு காலை வச்சு தூங்குறான்னு விடிய விடிய தேடிக்கிட்டு தெரியுதுங்க. இதுவும் பிரச்சனையே. அப்போ இதுவும் சரியில்லை, அதுவும் சரியில்லை. ஆண் மாடு என்ன பண்ணணும்? உழுது விவசாயம் பண்ணணும். பெண் மாடு என்ன பண்ணணும்? பால் கறந்து வீட்டில் பாதுகாக்கணும். இதுதானே ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள தன்மை. இப்போ என்ன ஆச்சு? காலம் மாறிடுச்சு. இந்த ஆண் மாடெல்லாம் குடிச்சிட்டு பேசாமல் படுத்துருச்சு.
பெண் மாடெல்லாம் உழைச்சி குடும்பத்தை காப்பாற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எல்லாம் கெட்டுவிட்ட காலமாக மாறிவிட்டது. இடம் நாரதர் வந்து ஆம்பளை மும்பளை வஞ்சிக்கிட்டு இருக்கானே, இவனுக்கு 8000 ரூபாய் சம்பளம் கொடுத்து நம்மளை வையவா கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு யாரும் நினச்சிடக்கூடாது. மனித வாழ்வாகப்பட்டதுக்கு சில விஷயம் சொல்கிறோம், சொல்ல வேண்டிய இடம் கேட்க வேண்டிய இடம். இருந்தாலும் அற்புதப்பட்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான உருவத்தை கொடுத்தாலே ஆதி பராசக்தியாகப்பட்டவள் தோற்றமோடு இருக்கின்றாளே இந்த பெண்ணாகப்பட்டவள் சுந்தரவல்லி. அடடா, இந்த பதுமை விளையாடுகின்ற அழகை பார்க்கிற பொழுது மலர் கொடுத்தேன் என்பதை பார்த்தால் மலர் கொடுத்தேன் கை குழுங்க வளையலிட்டேன் மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாளாட்டம்மா. மலர் கொடுத்தேன் கை கொடுங்க வளையலிட்டேன் மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாளாட்டம்மா. மகனோ மகளோ பிறக்கும் என் வீடு நலமாக மடியில் தவளும் இருக்கும் நம் பிள்ளை முகமாக இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாளாட்டம்மா. அழகான உன் பிள்ளை என் செல்லமோ அம்மாடி உன் நீடி பால் வெள்ளமோ அழகான நம் பிள்ளை தேன் கிண்ணமோ பாதங்கள் பலமாக உருவாகுமோ மகராணி முகம் காண உருவாகுமோ ஆடாத ஆடாத பொன்னூஞ்சலா பாடாத தெம்மாங்கு பாடி மலர் கொடுத்தேன் கை குழுங்க வளையலிட்டேன் மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாளாட்டம்மா. கல்யாண மகராணி தாயாகிறாள் கண்ணான மணவாளம் சேயாகிறாள் கல்யாண மகராஜி தாயாகிறாள் கட்டில் கொண்டாடட்டும் என் பிள்ளையே தொட்டில் கொண்டாடட்டும் நம் பிள்ளையே ஆடாத ஆடாத பொன்னூஞ்சலாள் பாடாத தெம்மாங்கு பாடி மலர் கொடுத்தேன் கை குழுங்க வளையலிட்டேன் மங்கை எந்தன் ராஜாத்திக்கு நானே இது ஒரு சீராட்டம்மா என்னையும் தாளாட்டம்மா. தாளாட்டக்கூடிய பெண்ணாக இருக்கின்றார். அழகு படைத்தவள் ஓடி விளையாடுகின்ற மான்குட்டியை போல் இருக்கின்றாளே. பெற்றதாய்தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கட்ட நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண் இன்றிமைப்பது மறந்தாலும் நட்டவத்தவர் மனத்தொழிலிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவென்று சொல்லப்பட்ட அற்புதமான 63 நாயன்மார்களில் எத்தனையோ பெண்கள் ஆண்கள் இருந்தாலும் புனிதவதி என்று சொல்லப்பட்ட பெண்ணுக்கு பெருமை கொடுத்தான் சிவனாகப்பட்டவன். அதுபோல் இந்த இடத்தில் துள்ளி விளையாடுகின்ற வள்ளி என்று சொல்லப்பட்ட சுந்தரவல்லிக்கு அற்புதமான துணை சேர்க்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அவளை பார்த்தாலும் அந்த 4.5 கரகரப்பிரி அவளை பார்க்கும் பொழுது தீர்க்கு மருந்தன வைத்தாய் தீர்க்கும் மருந்தன வைத்தாய் தீர்க்கமென தெளிந்து பாவி மணக்கணையே பாவி மணக்கணையே யார் கொடியை கெடுத்தேன் யார் கொடியை கெடுத்தேனோ யாருக்கு துணை போனேன்
உடம்பு ஏனெடுத்தேன் பராபரமே, பாவி உடம்பு ஏனெடுத்தேன் பராபரமே, பராபரமே ஏது செய்வேன் இப்பிறப்பு ஏனெடுத்தேன் சிவமே, இப்பிறப்பு ஏனெடுத்தேன் சிவமே, சிவமே இப்பிறப்பு ஏனெடுத்தேன் நான், இப்பிறப்பு ஏனெடுத்தேன் பழனிமலை முருகா பழனி திருக்குமரா, பழம் ஒன்று எந்தனுக்குத்தான் ஞான, பழம் ஒன்று எந்தனுக்குத்தான் காலத்தை உருவாக்கும் காரணனே, அந்த காரணையும் எதிர்க்கும் பூரணனே பரிபூரணனே சிவமே. அப்போலாம் இப்படி பாட்டுத்தையும் பாடணும். நாரதர் வேஷம் போட்டு வந்தால் சாமி பாட்டு பாடணும். இல்லாட்டா ஊருக்காரெல்லாம் கல் விட்டு எரிஞ்சிருவாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ சாமி பயிர் பாட்டுனா இளைஞரெல்லாம் கல் விட்டு எறிகிறான். ஏன்டா அந்த சாமியாக இருக்குது தேவையில்லாத வேலை. ஆனால் இதுக்கு பேர் கரகரப்பிரியா ராகம். எப்படி குடுமையான ராகண்டு பேர். ஓதுவார்கள் யாகசாலையில் கோவிலில் அதிகாலையில் 4 மணிக்கு பஜனைகள் பாடுவாங்க. அந்த பாட்டு கேட்க கேட்க சுகமாக இருக்கும். இப்போ இந்த பாட்டு பாட முடியுமா? ஏட்டா சாமியார் போய் 8000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் கரகரப்பிரியாங்கிறானே, இது தேவையா? வந்தானா 2 குத்து பாட்டு பாடுவேனா, பொம்பளை அப்படி தூக்கிட்டு அனுப்புவானா, பேசாமல் போகணும். இப்படி அப்படி காலம் போயிடுச்சு. தானா வந்த சந்தனமே, தானா வந்த சந்தனமே, உன்னை தழுவ ரொம்ப சம்மதமே, நீ வேறாலும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் பறிக்காத மங்கள ராகமே, தானா வந்த சந்தனமே, உன்னை தழுவே தின சம்மதமே. ஏ மனசு ஒரு ராகத்தில தினம் பாடி பாடி உன்னை தேடுது. ஊர் உறங்கும் இந்த நேரத்திலே பண்ணக்கால்கள் கோலம் போடுது. குத்தாடமா கோடையடி குத்தாடமா, வத்தாதம்மா ஆசனரி வத்தாதம்மா, நான் பாடுற பாட்டு அதை நீ கொஞ்சம் கேட்க வேணும். மானே மயங்கிடலானே, வள்ளி மாடே மயங்கிறனானே, ஏ ஒவ்வொரு குயில் சேவலை பார்த்து படிக்கிது பாட்டு மயங்கினி கேட்டு, மாடே மனதுக்குள் தேடே, ஏ மானே மனதுக்குள் தேடே. வேண்டினால் வேண்டும் வரும் தருபவளே அம்மா அம்மா, வேண்டினால் வேண்டும் வரும் தருபவளே அம்மா அம்மா, எனக்கு ஒரு வரம் தருவாயா, அந்த வள்ளி பொண்ணை கொண்டு வருவாயா. ஆண்டவை யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் மட்டத்திலே, ஆசைய நெஞ்சில வச்சு புட்டா வேதனை கொஞ்சமில்லை. வேலையத்தான் பார்த்திருப்பான் வேலையத்தான் மூடிருப்பான், ஆண்டவை யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் மட்டத்திலே. ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்ணிருச்சேன், ராசாத்தி உன்னை எண்ணி மாயா மாயா, ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகலா கண்ணிருச்சேன், ராப்பகலா கண்மிழிச்சேன், ராணி உன்னை கை பிடிச்சேன், ராப்பகலா கண்மிழிச்சேன், ராணி உன்னை கை பிடிச்சேன். 3 தமிழ் தோன்றியது உன்னிடமோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ, நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ. முத்து விளக்கோடு எத்தி வச்சேன், ஓடு 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 பொண்ணு காத்திருந்தேன், குத்தி விளக்குக்கு எண்ணெய் தந்தா இந்த குமரி பெண்ணுக்கு பெண்ணை தந்தா. ஓடு
அவசரம் என்ன சாமத்தில் இருக்கு சங்கதி நடு சாமத்தில் இருக்கு சங்கதி செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி சீலகட்டி மாமனுக்கு பாட சொல்லி செங்குருவி ஒத்திகைய பாப்பமா ஒற்றுமையா சேர்ப்பமா வெக்கமெல்ல மூட்டை கட்டி பச்சால் இல்ல காயமா ஆனா வந்த தங்கனமே ஒன்னு தருவே நாரதருக்கு அவ்வளவுதான். பேச வேணாம், பாட வேணாம், வசனம் சொல்ல வேணாம். ரெண்டு வரியா சினிமா பாட்டு 40 பாட்டு பாடினா போதும். 6000 ரூபாய் சம்பளம், நாட்டுக்கோழி சாப்பாடு. பேசாம புராணம்லாம் படிக்கவே வேணாம். ராமே வந்தானா இப்போ வரதும் போனாரா எதுக்கு? ராமனை பற்றி பேசுகிற நம்மளுக்கு எதுவும் தெரிய போதா? பார்ப்புகழும் பழனியிலே பசும்பொனில் ஒரு தோட்டம், பார்ப்புகழும் பழனியிலே பங்குடித்தே உடுதையா கூட்டம், பார்ப்புகழும் பழனியிலே பங்குடி தேரோட்டம், அதை பார்த்து மகிழத்தானே கடல் போல் கூட்டம். பக்தர்களின் தோளில் எல்லாம் பாலுக்காவடி, ஆடி பாடும் அவர் மனதில் எல்லாம் முருகன் தேவடி. பக்தர்களின் தோளில் எல்லாம் பாலுக்காவடி, ஆடி பாடும் அவர் மனதில் எல்லாம் முருகன் தேவடி. பார்ப்புகழும் ஒரு 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 பழனியிலே பங்குடி தேரோட்டம். ஓங்கார வேலவனி ஒளிமுகச் சிரிப்பு, இந்த உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகில் வியப்பு. ஓங்கார வேலவனி ஒளிமுகச் சிரிப்பு, இந்த உலகத்தையே கவர்ந்திருக்கும் அழகில் வியப்பு. காணாத காட்சியெல்லாம் பழனி மலையிலே, அதை காட்ட முடியுமா எனது இசையின் வடிவிலே? பார்ப்புகழும் பழனியிலே பங்குடி தேரோட்டம், அதை பார்த்து மகிழத்தானே கடல் போல் கூட்டம், கடல் போல் கூட்டம். ஐயா கேட்டார். எல்லா பாட்டும் மனப்பாடம் இருக்காது. ஏதோ ஞானத்தில் கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு பாடியாச்சு. இருந்தாலும் அடுத்த தடவை உங்களுக்கு இந்த பாட்டுக்காகவே மனப்பாடம் பண்ணி போடுறேன். ஏன்னா எல்லாரும் ஒரு 1000 பாட்டு 2000 பாட்டு பாடியிருக்காங்க. எல்லாம் மனப்பாடம் வைக்க முடியாதுல்ல. ஆனால் அந்த காலத்து நடிகர் எல்லாம் பாடுவாங்க. இப்போ அந்த முடியாமல் போச்சு. இருந்தாலும் என்னை இங்கு வரவழைக்க காரணமாக இருந்த ஒரு நாட்டாமை நடராஜ் கோனார் ஐயா அவர்களுக்கு எனது சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஆமாம். இருந்தாலும் ஏன் வந்தார், எதற்காக வந்தார் என்று பார்க்கிற பொழுது, ஆமா, ஆண்டவன் கொடுத்த அனுக்கிரகம். எல்லாரும் நினைக்கிறோம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு? இப்ப சூரியன் மேல இருக்குது, தாமரை கீழே இருக்குது. ஆனா சூரியனுக்கும் பூமியில் உள்ள தாமரைக்கும் என்ன தொடர்புண்டா, சூரியன் உதித்தாத்தான் தாமரை மலரும். அள்ளி மலர் பார்த்திருக்கீங்களா? சந்திரன் இரவுல உதிச்சாத்தே அள்ளி மலரும். சந்திரன் இருப்பது மேலே, ஆனா அந்த அள்ளி மலர் இருப்பது கீழே. அது என்னங்க தொடர்பு? மேலே இருக்கக்கூடிய சூரியனுக்கு தாமரைக்கு என்ன தொடர்பு? சந்திரனுக்கு அள்ளி மலருக்கு என்ன தொடர்பு? அதுபோல்தான் கீழே இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கும் மேலே இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு சொன்னா எத்தனை பேர் அரகுரன்னு சொல்றேன்னு சொல்லுங்க. யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். வெற்றிவேல் முருகன் அரகுரன்னு சொல்லணும். அதே ஆன்மீகவாதி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கத்த தெரிஞ்சுக்கிறணும். ஞாயிற்றுக்கிழமை பாருங்க, சர்ச்சுகள்ல எவ்வளவு அழகா உட்காந்து அத்தனை பொம்பளையும் உட்காந்து ஒன்னா அழிலியோ அழிலியோ அழிலியோ. மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்கவும் மாட்டோம். எப்படி பாடுறா? ஆனா நம்ம பொம்பளை அப்படி கிடையாது. எந்த வெள்ளிக்கிழமையும் ஒன்னா சேர்ந்து கோவிலுக்கு வர்றது கிடையாது. எந்த செவ்வாய்க்கிழமையும் ஒன்னா சேர்ந்து ஆம்பளை கோவிலுக்கு வர்றது கிடையாது.
அப்படியே வந்தா கூட 3 செவ்வாய் வருவேன், 4 செவ்வாய் 5 அடிச்சுக்கிட்டு போயிடுவேன். நல்லா யோசிச்சு பாருங்க. முதல்ல நம்மலாம் கோவில் கும்பிடுற எதுக்குங்க? சாமிக்காக காப்பு கட்டுறோமா? ஒரு மனிதன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்வதற்காக காப்பு கட்டுறது. 7 நாளைக்கு 11 நாளைக்கு சுத்தமாக இருக்கணும், கறி சாப்பிடக்கூடாது, அடுத்த விட சண்டைக்கு போகக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, மது சாப்பிடக்கூடாது. அப்போ ஒரு மனிதன் தன்னை பக்குவப்படுத்துவதற்காக ஆலயம். இது பெரிய மருத்துவமனைங்க. கோவில் மாதிரி ஒரு பெரிய மருத்துவமனை எங்கேயும் கிடையாது. உடம்பு அடிபட்டுருச்சு, வெளியில் போய் மருந்து எடுத்து பூஜிக்கிறலாம். ஆனால் மனத்திற்கு தேவையான மருந்து கொடுப்பது ஆலயத்தில் மட்டும்தான். சுவாமியை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு எல்லாம் உன்கிட்ட சொல்லியாச்சு, நீ செஞ்சிருவன்னு சொல்லி மனச்சாட்சியோடு போகிற பார்த்தீங்களா? அந்த மன அமைதியை தரக்கூடிய இடம்தான் ஆலயம் என்று சொல்லப்பட்ட இடம். ஆனால் கோவிலில் போய் என்ன கேட்கணும்? எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், 2 வீடு வச்சுருக்கேன், 3 வீடு வேணும், ஒரு பொண்டாட்டி கட்டியாச்சு, இன்னொரு, அப்படிலாம் கேட்கக்கூடாது. சாமிகிட்ட போய் என்ன கேட்கணும்? நான் செய்த பாவம் என்னை விட்டு நீக்கணும். எனக்காவது கேட்டிருக்கமா? எந்த சாமியாட்டாவது முன்னாடி நின்று நான் செய்த பாவம் என்னை விட்டு நீங்கணும், அப்படி சாமி கும்பிடுங்க. அதுதான் இறை வழிபாடு. காரணம், நம் முன்னோர்கள் செய்த பாவம், நாம் செய்த பாவத்தை எல்லாம் போக்கக்கூடிய இடம் தான் இந்த ஆலயம். அப்படிப்பட்ட இடத்துல இதை பெண்ணாகப்பட்டவள் ஏன் வந்தால், எதற்காக வந்தால் பார்க்கிற பொழுது, சுந்தரம் நிறைந்ததும் பொஞ்சிருந்த மங்கை இவள் இந்த உலகுக்கு ஏன் வந்தாள்? வருகிறான் காவலன். அற்புதமான பெண்ணாகப்பட்டவள் சுந்தரவள்ளி. முருகப்பெருமான் தமிழ் பெருமான் திருமணம் முடித்து உலகத்துக்கு வள்ளி தெய்வ சேனாதிபதியாக காட்சி தரக்கூடிய நேரம் வந்துவிட்டு வருகிறான் காவலன். யார் என்று பார்க்கலாம். அது முடிஞ்ச கலகசனம் முடிஞ்சு பாடுவார். கண்டிப்பாக ஐயப்பன் பாடலை கேட்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக இடையில வந்து பாடுறது கூட பாடுங்க, பாடிட்டு போயிருங்க. ரோசா புனந்தவனமே தங்கராசாவே கண்மலரா கோகில இசை குயில் நான் உனக்கு தாளாட்டு பாடுமையா மடிமேல் கண்மலராய் ஐயப்பன் புலிப்பால் கொடுக்கும் ஐயா என்னையா பொன்னையா ராசா என்னையா பொன்னையப்ப ராசா ரோசா புனந்தவனமே தங்கராசாவே கண்மலரா இசை குயில்தான் உனக்கு தாளாட்டு பாடுதையா மடிமேல் கண்மலராய் ஐயப்பன் புலிப்பால் கொடுக்கும் ஐயா ஐயா பொன்னையா ராசா என்னையா பொன்னையப்ப ராசா என்னையா பொன்னையா ராசா என்னையா பொன்னையப்ப ராசா அகரத்தில் தொடங்கிய அனைத்தையும் கத்துக்கிட்டு பக்தியும் நிறைந்துக்கிட்டு பகவான வழிபடையா அகரத்தை தோண்டியும் அனைத்தையும் கட்டிக்கிட்டு பக்தியும் நிறைந்து விட்டு பகவானை வழிவிடையா ஐயன்படி 18 உன் மீது மூச்சமர் அருள் கொண்ட பார்வைப்பட்ட அனைத்திடும் அழித்திடுமே ஐயப்பனும் பூமி மேல வருகின்ற காட்சி பாரடா நாளை உனக்காக இங்கு நன்மை இங்கு நடக்கிறையா சபரிமலை சாமி சபரிமலை சாமி சன்னதியை கேட்டுப்பட்டார் சிரிச்சா முத்துதிரு சிந்திச்சா வாழ்வுயரு ரோசாப்பூ 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 நந்தவனமே தங்கராசாவே கண்மலரா கோகுல இசை கோயில்தான் உனக்கு தாளாட்டு பாடுமையா அடிமேல் கண்மலராய் ஐயப்பன் குடிப்பால் கொடுக்குமையா என்னையா பொன்னையா ராசா என்னையா பொன்னையப்ப ராசா என்னையா பொன்னையா ராசா
கண்ணில் என்றும் மொழி தரும் ஐயப்பட வழிபடையா பம்பையாறு திட்டமே உந்தன் மேலே தள்ளி தள்ளி துன்பை பூவை போட எந்த உள்ளமெங்கு மகிழ்ந்திடுமே பெற்றவர்கள் வாழ்த்திட உற்றவர்கள் வணங்கிடவே நாளை உனக்காக இங்கு நன்மை எல்லாம் நடக்குதையா சபரிமலை சாமி கண்டிரந்து பத்து புட்டார் சிரிச்சா முத்தூதிரு சிந்திச்சா வாழ்வுயரு ரோசாப்பூ 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 நந்தவனமே தங்கராசாவே கண்மலரா கோகுல இசை கோயில்தான் உனக்கு நாளாட்டு பாடுமையா அடிமேல் கண்மலர்ந்தாயப்பன் புளிப்பால் கொடுக்கும் ஐயா ஐயா பொன்னையா ராசா என்னையா பொன்னையப்பராசா என்னையா பொன்னையப்பராசா என்னையா பொன்னையப்பராசா ராசா